நிலம் எது அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அதே போல குறிஞ்சி திணைக்குரிய நிமித்தம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். குறிஞ்சி திணைக்குரிய பெரும் பொழுது குதிர்காலமும் முன்பனிக்காலமும். அதே போல குறிஞ்சி திணைக்குரிய சிறு பொழுது யாமம் அப்படின்றது நமக்கு தெளிவாயிடுச்சு இல்லைங்களா. அடுத்தது முல்லைத்திணை. முல்லைத்திணைனா என்ன சொல்றோம்? காடும் காடு சார்ந்த பகுதியும் சேர்ந்தது தான் நம்ம முல்லைத்திணைன்னு சொல்றோம். அங்க என்னவா இருக்குது? காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்படிங்கும் போதே கார்காலம் மழைக்காலம் வந்தது இல்லைங்களா. காடுகள் மரங்கள் நிறைய இருக்கும்போது நமக்கு மழை பொழிவு தருது. அப்போ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? முல்லைத்திணைக்குரிய பெரும் பொழுது கார்காலம். கார்காலம்னு எதை சொல்றோம்? ஆவணி புரட்டாசி ஆகிய 2 மாதங்களையும் நாம கார்காலம் மழைக்காலம்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுதான் பெரும் பொழுதா இருக்குது. அதற்கு உரிய சிறு பொழுது எதுனா மாலை நேரம். மாலை நேரம்னு எதை சொல்றோம்?